ஹலோ மக்களே, இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்டா இந்த ப்ரோமோ வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா பண்ணுறீங்க? என்னதான் பண்ணுறீங்க? ஒன்று அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கத்துறீங்க, இல்லைன்னா அடிக்கிறதுக்கு போகிறீங்க. அப்படியே இல்லை அப்படின்னா காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மார்க் பண்ணுறீங்க. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாமே அப்படின்னா எல்லாரும் ஒன்று கூட்டிகிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடா அது விட்டடிக்கிற விளையாட்டுலாம் விளையாடிட்டுருக்கீங்க? புரியலையே எனக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்களே, இவ்வளோ நல்லவங்களா நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நிஜமாகவே பார்த்து பயங்கர வெக்ஸ் ஆகிட்டேன். இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஒன்றே ஒன்று மட்டும்தான், இன்றைக்கி யார் பெஸ்ட்டாக வந்து ஸ்டோரி சொன்னாங்க, யார் ஒஸ்ட்டாக ஸ்டோரி சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் எஃப்ஜே 11 மணிக்கு ஆரம்பித்தாருங்க, 1 மணிக்கு முடித்தார். எத்தனையோ விஷயங்களை லைவில் இருந்து கட் பண்ணி லைவுக்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 24/7 அப்படின்னா 24/7 நடக்கிறது மட்டுமே அங்கே இருக்குது. அதெல்லாம் தாண்டி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. இப்போது பார்வதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பார்வதி இன்ட்டு 24/7. ஓகே, ஸோ அந்த மாதிரி 17 கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னா 17 × 24/7. அப்போ அத்தனை மணி நேரம் ஃபுட்டேஜை 24 மணி நேரமாக கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நைட் டைம் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறத மட்டும் தான் காட்டுவாங்க. ஓகேவா? தூங்குறது மட்டும் தான். அதில் ஒரு சில விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி தான் வந்து காட்டப்படும். ஆனால் இன்றைக்கான எபிசோடு டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் வந்து லைவே அந்த அளவுக்கு மோசமாக தான் வந்துருந்துட்டு. செம்ம போர். அப்படி ஒரு போர். மேபி நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை தூக்கி இன்றைக்கி போட்டாங்களா என்னன்னு தெரியலைங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன லைவில் நடக்குதோ அதுதான் நாளைக்கு வரும். ஓகேங்களா? நாளைக்கு என்ன நடக்குதோ அது நாளான்னைக்கு வந்து வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். ஒருவேளை நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரிலப்பா. அதாவது எவ்ரி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு லீவுனா எந்த வேலையும் பெருசாக செஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு தூங்குவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, எந்த டாஸ்க்கும் கொடுக்கப்படாது. ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தூங்கணும் தூங்கிக்கலாம், ஓடலாம், என்னனாலையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி தான் லீவ் விட்டாங்களா என்னன்னு தெரிலப்பா. நேற்று அது லீவ் விட்டு இன்றைக்கி வந்து கண்டென்ட் எடுக்கிறாங்களான்னு தெரில. இன்னும் தலைவர் போட்டிக்கான பெஸ்ட்டு ஒஸ்ட்டு யார் அப்படின்றத தேர்ந்தெடுக்கலை. அதுக்கப்புறம் தலைவர் போட்டி நடத்தலை. அடுத்த வாரம் கேப்டன் யார் அப்படிங்கிறதும் சுத்தமாக இப்போ வரைக்குமே தெரில. மேபி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகுமா என்னன்னு தெரில, ஏதாவது விஜய் சேதுபதியோடைய எபிசோடில். ஏன்னா போராக இருக்குதுல்ல ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி சாரோடைய எபிசோடில். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு மேபி நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் ஷோ அப் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுதா என்னன்னு தெரில. பட் ப்ரோமோ 3 பார்த்து நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆனீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட்டும் இவ்வளோ தான் இருக்க போகுது, வேறு என்னமே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.